இந்த ப்ளூப்பர்லாம் வச்சு இன்ட்ரோ பண்ணிடுவோம். ஓகே ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ ரெஸ்லிங்கில் வந்து இப்போ ஒரு ரேண்ட் ஷோ ஒன்று ஆக்சுவலாக பண்ண போகிறோம். அதாவது ரிவ்யூலாம் இல்லாமல் ஜஸ்ட் எங்கள் ஒப்பீனியனை மாறி மாறி சொல்லி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ண போகிறோம். அதாவது எவ்ரி ஷோவுக்கு வந்து நாங்கள் வந்து இது ஒரு ரேண்ட் ஷோ மாதிரி பண்ண போகிறோம். இது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக பண்ண போகிறோம். இப்போ வந்து சேம்பர் ரா முடிஞ்சிருக்கு, ஒட்டுக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அண்ணா வாம்ஸ் ஆரம்பிப்போமா? இப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து WrestleMania வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோட் டு ரெஸ்ல்மேனியால வந்து உட்காந்துருக்கோம் ஆக்சுவலா. ஆமாம், நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ரா முடிஞ்சோன்னே பார்ப்பீங்க. நாங்கள் ஆக்சுவலாக ரா முடிஞ்சோன்னே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருவோம். சேம்பரை மட்டும் பேசியிருந்தோம்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் பேசியிருக்க முடியும். அதனால சேம்பர் ராவையும் பேசினா ஒரு 5 நிமிஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இது ரிவ்யூ ஷோலாம் எதுவுமே கிடையாது. இது ரிவ்யூலாம் இருக்காது. என்னன்னு சொல்லிட்டு புலம்பதான் அடுப்பானதெல்லாம் பிடிச்சி அடிக்க போறோம். நாகரிகமா ஆரம்பிக்கலாம். நாகரிகமா எதில் ஆரம்பிக்குது? உமன்ஸ் சேம்பர். எலிமினேஷன் சேம்பர், உமன் சேம்பர். எடுத்தோடனே எனக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், ஓகேவா? உமன்ஸ் சேம்பர் எல்லாம் ஓகே. அந்த சிஸ்டர் அவைகள் ஒன்று பார்த்தேன், அது விளக்கம் மட்டும் கொடுங்க. ஆரம்பத்திலேயே பாட்சை பத்தி பேசுனீங்கன்னா இல்ல அது எலிமினேஷன் சேம்பர்ல வின்னரே நீ பாட்ச் போயினா தான் போய் மீட் பண்ண போற. நீ அப்புறம் நீ பாட்சை நீ பிரைஸ் பண்ணல. நான் அதை தான் கேட்குறேன். அதாவது ஒழுங்கா போடுற அலெக்சா பிளிஸ்ஸே ரியா ரிப்ளை வச்சுக்கிட்டு போட முடியலையே. ரியா ரிப்ளை தான் வின்னரு, ரெகுலராகவே பாட்ச் பண்ற ஜேட்காரிகள் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல என்ன போற? மெயின் ஈவெண்ட் போக மாட்டாங்க அவங்க. சரி, ரெசல்மேனியால என்ன பண்ணுவாங்க? இப்போ மெயினா ஃபேக்டர் பார்த்தோம்னா ரெசல்மேனியால ரியா ரிப்ளை மறுபடியும் தூக்கி போடுறதுக்கு காரணம் இந்த ரெசல்மேனியா டிக்கெட் சேல் வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால எல்லா ஸ்டாரையுமே முடிஞ்ச வரைக்கும் உள்ள ஃபில் பண்ண பாக்குறாங்க. அது நம்ம இது வரைக்கும் அந்த மேட்சை பார்த்தாலும் நமக்கு தெரியும். எல்லா ஸ்டாரையுமே உள்ள ஃபில் பண்ண பாக்குறாங்க. அப்போ ரியா ரிப்ளை அங்க போறப்போ அவ அந்த டைட்டில்ஸ் அந்த ஹைப்பை வந்து அந்த இது வரைக்கும் அவ டிஃபெண்டே பண்ணல. ஜேட் கரிகள் வேற ஜோர்டன் கிரேஸ் கூட ஒரே டிஃபெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காங்க. வேணா அது அவளோட அதுவும் இல்ல அது ஓகேவா போச்சு, ரொம்ப ஓகேவா போச்சு. உமன் எலிமினேஷன் சேம்பரை பத்தி பேசினா அதுல ஹை மொமெண்ட் நிறையவே இருந்தது. கியானா ஜேம்ஸ் பத்தி பேசணும்னா அவளோட ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சேம்பர் இது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அவளுக்கு கொடுத்த ஸ்பாட்டை சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா. இது என்னன்னா அவங்க ஸ்பாட் கொடுக்கறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸ்பாட் கொடுக்குறாங்க, இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பாட் கொடுத்தா ப்ரூவ் பண்ண முடியும், அது எல்லாமே ஓகே தான். ரம்பிள்ல கூட லாஸ்ட் லெஜெண்ட் கொடுத்தாங்களே 5 பேர். ஆமா அந்த அவ குவாலிஃபை ஆன மேட்ச் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல அவளுக்குள்ள ஒரு செக்மெண்ட் கொடுத்தாங்க. இவ்வளவு நாள் நான் ஏன் ரிங் சைட்ல இருந்தேன்னா அவளுக்கு இவ்வளவு நாள் சான்ஸ் கொடுக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. இது ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் நான் ஏன் ரிங் சைடு இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், இப்போ இது என்னோட டைம், இதை நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு ஒரு ப்ரோமோ செக்மெண்ட். அப்படி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் கொடுத்துட்டு ரெக்கேல் வந்து 2 பேத்தையும் ஒரே இதுல எலிமினேட் பண்ற ஒரு ஸ்பாட்ல வந்து கொடுக்குறாங்க. உள்ள பண்ண மொமெண்ட் எல்லாமே அவளுக்கு சூப்பரா கொடுத்துட்டாங்க. அது அவளுக்கு கொடுத்த ஸ்பாட், இது ரெக்கேலுக்கு கொடுத்த ஸ்பாட்ல ரெக்கல் டாமினன்ட் ப்ரோமோ செக்மெண்ட் தேவையில்லைல. அப்படி சம்பந்தம் இல்லாம ப்ரோமோ செக்மெண்ட் தேவையில்லைல. இப்ப நீங்க அவ யூஸ் தான் பண்ணிக்க போறீங்க. ரெக்கையில வந்து டாமினண்டா காட்டுறதுக்கு யாரையாவது யூஸ் பண்ணணும். அப்படி வந்து நீங்க இருக்கிற ஆளை தானே யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ரியா ரிப்ளை வந்து கீழே படுத்து கிடக்கிற மாதிரி போட்ட முடியாது. இருக்கிறது மொத்தம் 5 பேர் தான். இல்லை, நீங்களே நியாயமா பேசுங்க. இருக்கிறது 5 பேர், அதில் 2 பேர் இவ பண்ணோம், இன்னொருத்தி அவன் 3வது ஆள். இவ மீதி எத்தனை பேர் இருக்கா? 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா, என்ன பண்றது? அவங்கள தான் போட்டாகணும், வேற வழி இல்லை. ஆனா டிஃபனியோட மேட்ச் வந்து சூப்பர் ஃப்ளோலயே இருக்கு. அவ வெளில போன மாதிரி தெரியல. அதுவே ஒரு எலகன்ஸா அழகா இருந்தது. இப்போ எப்படின்னா இவங்க 2 பேருமே இதை ஃபர்ஸ்ட் அதிகமா சண்டை ஃபைட் பண்ணிக்கிட்டே கிடையாது. இப்பதான் கரெக்டா மீட்டே பண்றாங்க. கியானாவும் டிஃபனியும் அவங்களோட ஆறாவே அங்க உள்ள சூப்பரா இருந்தது. 2 பேரும் பண்ணதே. அதுக்கப்புறம் ரக்கேலு, ரியா ரிப்ளி, 3 பேர் டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும் நீங்க. ரக்கேல் தான் அங்க எம்விபியே. எலிமினேஷன் சேம்பர் நின்னுச்சுனா, உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் நின்னுச்சுனா அதுக்கு வந்து காரணமே ரக்கேல் மட்டும்தான். அந்த ஆறா ரக்கேல் தான் அங்க சோர்ஸ் கீழ ஆறா. சிரிச்சுக்கிட்டே சம்பவம் கொண்டு போயிட்டா. ஒவ்வொரு இடத்துலயும் வெளியில வந்ததுல இருந்து அவ 2வது என்ட்ரன்ட்டே தேர்ட் என்ட்ரன்ட்டே வெளில வர மாதிரி ஹைப் பண்ணாங்க. கடைசியா பார்த்தா லாஸ்டா வந்தா.
லாஸ்டா வந்ததுல இருந்து மேட்ச் எப்படி ஃபயராவே போச்சு. அதுவும் அந்த 2 பேர்த்த பின் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் டாமினன்ட்டோட உச்சம். அவ்வளோ டாமினன்ட்டா கட்டிட்டு, இப்ப அடுத்து அவளுக்கு என்ன ஸ்பாட்னே தெரியல. இப்ப அடுத்து வந்து ஐசி நம்ம டைட்டில் ராலா தான் அனௌன்ஸ் போறாளா? பண்ணியிருக்கிறது இன்டர்கான்டினல் டைட்டிலுக்கு வந்து கான்லெட் கான்ட்ராக்ட் மேட்ச் மேட்ச்ல ரக்கேல் ரக்கேல் இருக்கா. இருக்கா? ரக்கேல் இருக்கிற பட்சத்துல ரக்கேல் வின் பண்ணா வெஸ்ல்மேனியாக்கு டிசர்வான பர்சன். ரியா ரிப்ளிக்கு டைட்டில் சீன் வந்து இப்ப தேவையில்லை. ஆனா இப்ப டபிள்யூபிள்யூக்கு தேவை. ஏன்னா கரெக்ட். டிக்கெட் சேல் பண்ணும். இப்ப ரொம்ப டவுன்ஃபால் ஆமாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டார் மறுபடியும் வந்து அந்த இது எடுக்கணும். ஏன்னா ஜேட்கார்கில் 50 நாள் வச்சு டைட்டில் வச்சு என்ன பண்ணீங்கன்னா கரக்க ஆடிக்கிட்டு இருந்தேன். 50 நாளா? இல்லை இல்லை 100 நாள் 100 தாண்டி நாள் போயிட்டு தாண்டி இருக்கு. போயிட்டுருச்சு. இல்லை 100 ஒன்றுமே நாளுக்கு பண்ணல. அப்புறம் தானே 100 நாளுக்கு அப்புறம் தானே ஆமாம் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸே. அதனால அது அது ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஸ்டார் வந்து அந்த இதை எடுக்கும்போது அந்த ஆமா 6000 இருக்கு. ஒரு ஒரு ரோமன் ரெயின்ஸ் போதும், ஒரு பிராக் லெஸ்னர் போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதுக்கு? பார்ட் டைம் சாம்பியனா இருக்கிறது. இல்லை இல்லை பார்ட் டைமாக இருக்க போகிறதில்ல. அதான் ரியாரிப்பில் பார்ட் டைமாக இருக்க போகிறது இல்லைல்ல. என்னன்னா நான் சொல்றேன், ஜேட் கார்கிலுக்கு சொல்றேன். ஜேட்கார்கில் ஆ, ஜேட்கார்கில் எப்படி வந்த புதுசுலேயே பார்ட் டைம் வர போகிறாங்க? அதான் எனக்கு புரிய ஆமா. மாட்டேங்குது. அதுதான் அது சொல்றேன். ரோமனாச்சு அந்த 4 வருஷம் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இல்ல இப்போ இல்ல பார்ட் இல்ல டைம் இது போகிறது இல்ல இப்ப அவங்க பிளான் என்னன்னா, ஒரு டைம்ல ஒரு ரூமர் கூட வந்தது. என்னன்னு? அது என்ன, ஜேட் கார்கில வந்து நாங்க அடுத்து பிராக் லெஸ்னரா தான் பாக்குறோம் அப்படின்ட்டு. இன்னும் அது நீ அவங்க எத்தனை அவங்க பேர் பிளான் இருக்காங்க பண்ணி நீங்கள் பண்றதா. பிராக் லெஸ்னராக பார்க்கறதுக்கு? எனக்கு புரியவே இல்லை. ஓ, யாரை கேட்டாலும் பியாங்கா இல்ல. ஒரு பிராக் லெஸ்னர், ஒரு பிராக் லெஸ்னர், ஒரு பிராக் லெஸ்னர். பிரா- அங்க மீஷோ பிராக் லெஸ்னர் டேபிள தூக்கி இன்ஜுரி ஆகி போயிட்டு. அவர் 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 ரிட்டர்ன் வருவார். அவருக்கு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். அவரை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? இப்போதான் சித்ரால் சொதுக்க கொஞ்சம் நான் நிம்மதியாக இருக்கேன். இருங்க இருங்க சித்ரால்ஸ்க்கு வருவோம். இதுக்கு வாங்க சேம்பர்லேயே. சரி இது ஓகே ஓகேவா? ரியா ரிப்ளை வின் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் டிக்கெட் சேல் ஓகே. சேம்பரில் 2வது மேட்ச்சுக்கு வாங்க. பெக்கி ஏஜேலி. பெக்கி ஏஜேலி வயசான காலத்துல வீட்டுல இருக்கலாம். எதுக்குதான் இங்க வந்து பெக்கி இலச்சக்க கலாய்க்கிறார் கைஸ். பெக்கில கலாய்க்கிறீங்க? எலிமினேஷன் சாம்பியன்ல ஏஜேலி ஜெயிக்க வச்சது பியூரான இதுதான். ஏன்னா அந்த வெஸ்ல்மேனியாவோட இதுக்கு வந்திருக்காங்க. இது ஆ, ரெசல்மேனியா ஒரு டைட்டில் சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் ஏஜேலி வந்து ஆமா, வந்ததுலேருந்து எதுவும் கொடுக்கல. எதுவும் கொடுக்கல. ஃபுல் டைம் நாங்க சைன் அது பண்றோம்னு என்ன சொல்லிட்டு ஒரு பொய் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டோமே. உனக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன ஃபுல் டைம் கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட் அந்த டைம்ல உட்காந்து வீடியோ எல்லாம் போட்டாங்க, தனி செக்மெண்ட். அப்போ ஏஜேலி அதெல்லாம் ஃபுல் தெரியல. டைம் இருக்க போறாங்கன்ட்டு ஃபுல் டைம் கான்ட்ராக்ட்னு போட்டு ஏன்டா 4 மாசம் ஒரு ஏஜேலி தான் எலிமினேஷன் அந்த வார் கேம்ஸ் மோசமா போனது காரணமே. அந்த பெக்கி மேட்ச் எடுத்துட்டோம்னா ம். உண்மையாலுமே பெக்கி தான் அந்த மேட்சே கேரி பண்ணுது. ஏஜேலினால ஏஜேலி அந்த முன்ன ஃபினிஷிங் சூப்பரா மூவ் கூட ஒழுங்கா போட முடியல. ஃபினிஷிங் மூவ், ஃபர்ஸ்ட் ஃபினிஷிங் மூவ் கரெக்டா ஏஜேலி எக்ஸிக்யூட் பண்ணிட்டா. 2வது ஃபினிஷிங் மூவ் போடுறப்போ பெக்கி அவளை பிடிச்சிருப்பா, கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லி பெக்கி 2 கையும் பிடிச்சிருப்பா. அங்க சப்மிஷனே உழுவல. அந்த மேட்ச் எண்டு பண்ணுங்கிறதுக்காக அந்த எண்டு பண்ணாங்க அங்க. பெக்கி வந்து அந்த மேட்ச் சூப்பராகவே கேரி பண்ணி கொண்டு போனா. அந்த மேட்ச்ல ஒண்ணுமே ஆனா கிடையாது. அது ஓகே ஹை மேட்ச் தான். மொமெண்ட், ஒண்ணும் பண்ண அது முடியாது. அது அதுல ஹை மொமெண்ட் எதுவும் கிடையாது. ஏஜேலி வின் பண்ணிட்டா. தலைவி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சாம்பியன்ஷிப் வின்னு 12 வருஷத்துக்கு அப்புறம். அதனால சந்தோஷப்படுறோமா? சந்தோஷப்பட்டுக்கலாம். கை அவ்வளவுதான். கொடுங்க. மத்தபடிக்கு பை அது- பை. மத்தபடி அதுல அடுத்த ஒண்ணுமே கிடையாது. பிஎல்ல சந்திப்போம். ரெசல்மேனியாவா? அடுத்த பிஎல்ல சந்திக்கும். ஆமா. ரெசல்மேனியா ரால வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட், ஓபன் சேலஞ்சுக்கு கொடுத்ததுனால இப்ப அது என்ன ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் மேட்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வாரம் வர தேவையில்ல அக்கா. கான்லண்ட் மேட்ச் தான் ஆமா. நடக்கும். இல்ல இல்ல சொல்ல வந்து முடியாது. சும்மா நிப்பாங்களா? ஏஜேலி சொன்னது என்னன்னா, ஃபைட்டிங் சாம்பியனா இருப்பேன். நான் அடுத்த வாட்டி நான் ரிங்குக்கு வந்தேன்னா நான் ஓபன் வந்து சேலஞ்ச். டைட்டில் டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் நிப்பேன், வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற பட்சத்துல இப்ப அடுத்த அங்க வாரம் என்ன நடக்கும். கதைனா, அடுத்த வாரம் வந்து கான்லண்ட் மேட்ச் ரிங் நடக்கும். சைடு ரிங் சைடு ரிங் வந்து சைடு சும்மா வந்து உட்காந்துருவாங்க. பார்க்கலாம். ஏஜேலி இப்ப டாப் ஃபேஸா இருக்கறனால இங்க டாப் ஹீலா யார் இருக்காங்கன்னா, ஜட்மெண்ட் டேல ரக்கேல் தான் இருக்கா, ஆஸ்கா இருக்கா. இப்போ அந்த கான்லண்ட்ல மாதிரி யாரெல்லாம் வந்து இருக்காங்க? இப்போ யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களே ரால? பெய்லி, ம், இவ்வளவு பெய்லி, வரன் இருந்தா யாரு? நம்ம பெய்லி, வல்கேரி. வல்கரியா 2 பேரும் சேர்ந்து வல்கேரி வந்து தான் ஃபியூச்சரே. அது வேற விஷயம். அது ஒண்ணும் பண்ண அடுத்து முடியாது. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெய்லி, வல்கரி, அப்புறம் நெக்ஸ்ட் ரக்கேலு, ரக்கேல், ஆஸ்கா. ஆஸ்கா. இதுல ஆஸ்கா பார்த்தாவே தெரியுது ரக்கேல் தானே. ரக்கேல் ஜெயிக்கணும், டிசர்வ்டு. ஏன்னா ஜட்மெண்ட் டேல ஒரு ஸ்டோரி வேற போயிட்டு இருக்கு. எல்லாருமே சாம்பியன்ஷிப் வந்து எடுக்கலான்ட்டு. லிவ்மார்கன் கண்டிப்பா சாம்பியன். அது தெரியும். ஓகேவா? அது தெரியும். லிவ்மார்கன் கண்டிப்பா சாம்பியன். ஆ. அது டாமோட ஸ்டோரி நம்ம கடைசியா பேசுவோம். அது என்ன என்ன கதையா போகுதுன்னு தெரியல. ஓகேவா? வாங்க வாங்க. சிரிக்காத சிரிக்காத, மன உளைச்சல்ல இருக்கேன். யூ ஆர் கர்ஸ்டு. உண்மையாலுமே அந்த கர்ஸ்ட் ஆனது ஃபென் பேலர் ஃபேன்ஸ் தான். டாமினிக் ஆமா, வேண்டாம் காமெடி பண்ணாத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மன வருத்தத்தில் இருக்கேன்.
பேலரோட ஆ, இதுக்கு சொல்றேன். நம்ம என்னன்னு போஸ்ட் கமெண்ட்ஸ்லயே பேலர் வந்து இது ஃபம்பிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அதுக்கு வந்து ம். என்னன்னா எல்லாருமே வந்து இல்ல அவன் ஐசி டைட்டில் பக்கம் அவன் தேவையில்ல. வேணாம். ஏன்னா ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கான ஸ்கோப் இருக்கும். அப்ப வந்து இவனை தனியா ஃபேஸா இப்ப மாத்திட்டாங்கல்ல. அதை வந்து அவனை தனியாக கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேர்ல்டு பிக்சருக்கு கொண்டு போவாங்க, வேர்ல்டு டைட்டில் பக்கம் கொண்டு போவாங்க. அதனால ஐசி ம். டைட்டில் கொடுத்தா மறுபடியும் உனக்கு ஒரு 6 மாதம் வேஸ்ட் தான் ஆகும் அப்படின்னு நல்லா போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வியூ நல்லா ம். இருந்துச்சு. அப்படி பண்ணா அந்த வியூ கரெக்டு. நல்லா இருக்கு. ஆனா இவங்க இப்படி சொல்றதே ஒரு தப்பு இல்ல. ஐசி டைட்டில் எப்படி இவங்க நார்மல் டைட்டில்னு சொல்லலாம். இல்லை நார்மல் அதுவும் ஒரு டைட்டில் டைட்டில் சொல்லல, தானே. நார்மல் டைட்டில் சொல்லல. அவனை அவங்க அவன் ஐசி பொட்டன்ஷியல் டைட்டில் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆ அவனுக்கு ஆ ஐசி ஆ. டைட்டில் தேவையில்லை இப்போ. ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு டைட்டிலுக்கு ஒரு தடவை கொண்டு வந்துட்டாங்களா. அது வந்து நடுவில் வந்து ஒரு டிஃபென்ஸ்க்கு கூட கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎம் பங்குக்கு ம். ஒரு நடுவில் ஒரு டிஃபென்ஸ் வேணுன்றக்கா கொண்டு வந்திருக்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஆ ஃபேஸ் டென் பண்ணும்போது இவன் வெளியே வருவான். ஆ ஓகேவா? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டாவுக்கு தான் சப்போர்ட்டு. இப்போ ஆமா. அவன் தனியாக தான் இருக்கான் கரெக்டா. இப்போ ஆமா. அவன் ஃபேஸ் டென் ஆல்ரெடி ஆயிட்டான் ஆக்சுவலாக. இப்போ போகிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபேஸ் டென் ஆயிட்டானா இப்போ வந்து என்னென்னா அந்த நான் டைட்டில் மேட்ச் எப்படி இருக்கும்னா அவன் வந்து அந்த ஜட்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதா தான் இருக்கும் கரெக்டா. ஆமா. அப்படி பிரேக் ஆமா. பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து சோலோ ஸ்டாராக ஃபேஸ் டைட்டிலுக்கு ஃபேஸாக இருந்தானா என்ன ஸ்ட்ரெயிட்டாகவே வேர்ல்டு டைட்டிலுக்கு தானே புஷ் பண்ணணும். வேர்ல்ட் டைட்டில் தான் புஷ் பண்ணுவாங்க. புஷ். இப்போ ஒரு பெரிய நிம்மதி ஒளிஞ்சது என்னன்னா, ஆ நம்ம ராவோட ஓப்பனிங்கை பத்தி பேசேன். ராவோட ஓப்பனிங்க. இருந்ததுலயே ரொம்ப நாள் கழிச்சு பெஸ்ட் ரா ஓப்பனிங் வந்து இதுதான் நடந்ததே. சூப்பரான லேயர், நிறைய லேயர் நடந்தது. இங்க ரா ஓப்பன் சீன் அதாவது முடிஞ்சு அந்த முடிஞ்ச ரோட் டு ரெசல்மேனியாவை வந்து எப்படி அத பிக்சர் கிக் பண்ணுன்றது ஆஃப். ஆமா. அதான். சூப்பரா கிக் ஆஃப் பண்ணாங்க. ம். அந்த ராவோட ப்ரோமோ ஓடிட்டு இருந்தது. அது முடிஞ்ச உடனே பார்த்தா பால் ஹெய்மன், ஆஸ்டின் தியரி, உள்ள லோகன் இருந்தாங்க, ரிங்குக்கு வந்துட்டாங்க. உள்ள இருந்தாங்க. ரிங்குக்கு வந்துட்டாங்க. ரிங்குக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாஸ்க் மேன் வரான். மாஸ்க் மேன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொருத்தனையும் கூட்டிட்டு போறான். இன்னொன்று இந்த டிஸ்ட்ராக்ட் மாஸ்க் பண்ணி மேனில் நான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து இந்த மாஸ்க் மேன்ன்ற கான்செப்ட் வந்து எதனால் நமக்குலாம் போர் அடிச்சதுன்னா வாரம் வருவான், ஒரு ஸ்டாம்ப் போடுவான், காணாமல் போயிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த கடைசி வாரத்தில் அவன் ஒருத்தனை ஃபேஸ் ரிவீல் பண்ணி விட்டு இவன் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆளையும் வர வச்சு சேம்பர்ல வந்து அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணி அவன் வேற ஆளு. அவன் திடீர்னு பார்த்தா மறுபடியும் எல்லாமே ஃபேக்கு அப்படின்ட்டு செத்ராலன்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டு செத்ரோலன்ஸே வந்து மாஸ்க் கழட்டிட்டோம். அதெல்லாம் பேங்கரோட இப்போ அங்கே செத்ராலன்ஸ் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஃபேக் பண்ணி பண்ணுறது எல்லாமே செத்ராலன்ஸ் பிளான்னு வந்துருச்சு. இங்கே வந்தானுங்க பாருங்க ரால 5 பேர் எல்லாம் மாறி மாறி வராங்க. வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொருத்தனையா கூட்டிட்டு போய் நேரா ஒருத்தனை வர வச்சு அதுக்கு பின்னாடி பின்னாடி வந்தான் ராலன்ஸ். ஆ, அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவன் முன்னாடி நிக்கிறது ராலன்ஸ்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து சேர் எடுத்துருவான். அதே ஸ்டேஜ்ல அதே Philadelphia. பிலடெல்பியா தான் ஷீல்டு வந்து ப்ரோக் ஆனது. இதே சேர் ஷாட்ல தான் செத் ராலின்ஸ் அதே மாதிரி அடிப்பான். பார்லிமெண்ட் இடத்துல ரோமன் ரெயின்ஸ் இருப்பான். அதே மாதிரி ஒரு சகாப்தமே முடிஞ்சது. விரிஸ்லிங்கோட ஹிஸ்டரியே மொத்தத்தையும் மாத்துறது அந்த செக்மெண்ட் தான். இப்போ அந்த 3 பேரும் எங்கெங்க இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஷீல்டில் இருக்க 3 பேர் தான் இப்போ விரிஸ்லிங் இண்டஸ்ட்ரியே ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. இது நடந்ததா? நடந்ததுக்கு அப்புறம் பாலைவனை தூக்கிட்டு போறாங்க. பாலைவனை தூக்கிட்டு போனா இது லோகன் பால் கார் எடுக்க போயிட்டான். கார் எடுத்துட்டு கார் வராங்க மாணிக்க லாரன்ஸ் வீடு எதுன்னு உள்ள ஜிம்மி அப்படின்ட்டு போறோம். ஜிம்மி ஊசோ வந்து கழுத்த வந்துகிட்டு இருக்கான். எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா போன வாரம் ஜே ஊசோ அடிச்சதுக்கு பழி வாங்க வந்திருக்கான். நோட் பண்ணீங்க, போன வாரம் ஜே ஊசோ அடிச்சதுக்கு இப்போ அவன் பழி வாங்க வந்திருக்கான். வந்தது இல்லாம இவன் ஆசியன் தீர் அடிச்சு போட்டு திரும்பி பார்த்தா ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம எல்லை நீட்ட வந்து தண்ணி கேன் போட வந்த சார்னு ஆம்புலன்ஸ் டிரைவர் அது குபீர். ஐயோ அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டு அவன் வண்டி ஓட்டிட்டு போறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வாங்க, ஜிம்மி வந்துட்டான் நடுவுல உள்ள வரான். இவனுங்க வந்து மேட்ச் ஆரம்பிச்சுட்டு போறானுங்க ஜிம்மி கூட. ஜிம்மி வந்துட்டான். அங்க போன வாரம் தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமிச்சாங்க. எனக்கு அடியில சார், எனக்கு ஒண்ணு இல்ல சார், நான் ஒண்ணும் இல்ல சார், நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு ஜேவுஸ் வந்தான். இது எடுத்துட்டு வரேன். இந்த டாக் டீம் இத வந்து நான் எது பேச வந்தேன்னா, இதுல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தது செத்ராலன்ஸ் லோகன் பால் போகுது போயிருமோ. ஏன்னா வந்து 2 WrestleMania முன்னாடி தான் வந்து 2 பேருக்கு ஃபைட் நடந்தது. இப்போ மறுபடியும் WrestleManiaல இந்த இவங்க 2 பேத்தையும் போட போறாங்களோன்ட்டு எல்லாருமே வெக்ஸ் ஆயிருந்த டைம்ல ஜேவும் ஜிம்மி இப்போ வந்து டைரக்டா இவங்க கிட்ட ரிவல்ரி வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ செத்ராலன்ஸ் பிராக் லெஸ்னர் அழகா கொண்டு போலாம். இப்ப பார்லிமெண்ட் அடிச்சதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராக் லெஸ்னர் வந்தா, போன வாரம் பிராக் லெஸ்னர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு யாரும் வரல. இது மட்டும் அபிஷியல் ஆகட்டுமே. ஊசோஸ் பழையபடி டாக் டீமா இறங்குறானுங்க 2 பேரும்.
ஊசோஸ் வெர்சஸ் விஷனுக்கும் செத்ராலின்ஸ் வெர்சஸ் பிராக்லர்ஸுக்கும் மட்டும் நடக்கட்டும். மேட்ச் கார்டு அவ்வளவுதான். இந்த பங்கமா இருக்கு. ஆமா டியூடு படத்துல சரத்குமார் ஆடுவானே மயிலாப்பூர் மயில அந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவோமே. இல்ல இல்ல சூப்பரான clarity ரெஃபரன்ஸா இது. வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். இப்போ Commercial டாக் break டைட்டில் ஓரமா அவனுங்கிட்ட தானே வந்து இருக்கு. புரியல. இப்போ டாக் டைட்டில் அவனுங்கிட்ட தானே இருக்கு. டேக் டைட்டில்ங்கிற ஒரு இதே மறந்துட்டான். இல்ல இல்ல அவன்கிட்ட இருக்கானே. டேக் டைட்டில் அவங்ககிட்ட தான் இருக்கு. அதையே விஷன் வந்து மறந்துட்டு- tag title போடுவாங்க. அது ஓகே. அதையே மறக்கிற அளவுக்கு இவனுங்க இந்த கடந்த வாரங்கள்ல சண்டை போட்டிருக்கானுங்கிறேன். லிட்டரலா மறந்துட்டோம். அதான் டேக் சொல்றேன். டைட்டில் இருக்கிறதே மறந்துச்சு. இப்ப நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மண்டை மேல குறி ஏன்னா, சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு எனக்கு. ரிட்டர்ன் ஆனப்பையும் இவனுங்கிட்ட ஜிம்மி டைட்டிலோட வரல. சரி இதுக்கு வாங்க. த கிரேட் டாம் விசஸ் ஃபென்டா ஐசி டைட்டில். நாம ஒன்னும் எலிமினேஷன் இல்ல இல்ல எலிமினேஷன் சேம்பர்ல மெயின் ஈவெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட் அதையும் ஒட்டுக்கா பேசிப்போம். அப்படியா? நான் அதனால தான் இதுக்கு வந்துட்டேன். பேக் ஸ்டேஜ்ல ஒரு செக்மெண்ட் நடந்தது. அது எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அது என்ன டான் ஹுசேன். டான் ஹவுசன். டேன் ஹவுசன் பத்தி பேசுற. ஜாலி. நான் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டே கிளப் ஹவுஸ்ல ஜட்ஜ்மெண்ட். அவங்க இது என்ன பேசி டாம் வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ ஜேடி இருந்துட்டு இதுல டவுட் நான் வந்து நான் நிக்கிறேன் வருவேன்ல. ஓகேவா பின்பாலர் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிமா இல்ல அவன் டாக்டி இன்னைக்கு ஐசி சாம்பியன்ஷிப் இருக்குல்ல அதுக்கு வந்து ஹெல்ப் கேக்குறான்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல டாம் நீ தான் தனியா முடிக்கணும் அடையாப்பா ஊசிதமணி. ஊசிதமணி நீ சிஎம் பங்கு கூட போய் தோத்தான போன நீ சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வந்து நிக்கலாம்ல அப்படின்னா நீ ஜெயிக்கணும் நீயே தனியா ஜெயிக்கணும்னா இல்ல எனக்கு நான் ஜெயிச்சுட்டேன்னு ஷேர் பண்றதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கூட்டு போவான் டாமினிக்கு பின்பலற ஓகேவா அது நான் ஜெயிச்சிருவேன் தனியாவே ஜெயிச்சிருவேன் செலிப்ரேட் பண்ணலாம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ வேணும்ல நண்பன் இல்லைன்னு அப்படி அப்படின்னு பின்பலந்துக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் உன் கூட துணையா நான் இருப்பேன் அப்படிமா அப்பயே தெரிஞ்சதுடா தோத்தா போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டங்கிற மாதிரி தான் நடந்தது அதெல்லாம் வந்து சபிக்கப்பட்டதனால இதெல்லாம் நடந்தப்பட்டது சபிக்கப்பட்டதுதான் அதுக்கு வாங்க டேன் ஹுசேனை பத்தி பேசணும்னா எலிமினேஷன் சேம்பர்ல அந்த பொட்டிக்கு ஹைப் இருந்தது காரணம் கிறிஸ்டரிக்கா வர போறான் தான் ஆமாமா சில பேர்லாம் ரால இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்டரிக்கா வரா கிறிஸ்டரி ஒவ்வொரு தடவையும் போஸ்ட் போட்டு அடி வாங்குறாங்க ஃபேஸ்புக்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 போஸ்ட் போட்டிருப்பேன் காரன்னு கறந்துருவேன் ஒவ்வொரு ஷோ நடக்கிறப்பையும் அப்ப இது கிறிஸ்டரிக்கா தான் அப்ப இது கிறிஸ்டரிக்கா நம்ம கமெண்ட்ஸ்லயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ராக்சன் பெரேஸ் கோட் பிரேக்கர் போடுறாளே அப்பனா அது கிறிஸ்டரிக்கா ரெஃபரன்ஸ் தான் அப்புறம் தான் தெரியுது அவன் முன்னாடி இருந்தே போடுறான் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே கிறிஸ்டரிக்கா கூட கம்பேர் பண்ணி என்ன மாதிரி பல ரசிகர்கள் அது கிறிஸ்டரிக்கோனே முடிவு பண்ணிட்டாங்க அதான் என்னாச்சுன்னா திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது டான் ஹுசேனா போயிடுச்சு ஹவுசன் பேர் எனக்கு தெரியல ஆனா ரிட்டனுக்கு வந்து அவ்வளவு பூ வந்துச்சு பாவம் அவன் ஆனா ரொம்ப ரொம்ப ஆனா இது ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நல்ல விஷயம் ஆக்சுவலா அது ஒரு டெபியூட்டன்ட் டபிள்யூ டெபியூட் பண்றப்போ இவ்வளவு ஹைப் பண்ணி ஒரு பண்ண வைக்கிறதே எவ்வளவு நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ராவ்ல அதுவும் பேக் ஸ்டேஜ்ல தான் வந்த நீ மேனேஜர்கிட்ட எனக்கு இந்த லிஸ்ட்ல எனக்கு வேணும் நீங்க இதெல்லாம் கொடுத்துருங்க அந்த லிஸ்ட் நோட் பண்ணீங்களா சரியா இருந்தது அது ட்ரிபிள்ஹெச்சோட போட்டோ அந்த பாயிண்டிங் போட்டோ என்னோட ஃபேஸ் போட்டோ ட்ரக் ஆல் ஆஃப் ஃபேம் இண்டக்ஷன் பர்சனல் அசிஸ்டன்ட் கேமரா பை அப்படின்ட்டு ஒரு பேப்பர் கொடுப்பான் என்ன பேப்பர் இது அவ்வளவு அசிங்கமா இருக்கு இல்ல அது பாத்ரூம்ல இருந்து எடுத்துட்டு ஏதோ டாய்லெட் பேப்பருங்க அப்படி அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் டே வந்து தேல்பத்தி சிங்கன்னு உள்ள வருவானுங்க அந்த இவன் மேனேஜர் இருக்கானே அவனால என்ன பண்ண முடியுமோ அதை மொட்டை இந்த மொட்டையை கையில வச்சுட்டு தப்பிச்சு விடுவானுங்கல்ல ஒரே நிமிஷம் வாங்க இத முதல்ல பாருங்க ஆடம் பிரீஸ் மொட்டை வந்து இவனுங்கிட்ட கோர்த்துட்டு ஓடி போயிருவான் டாமினிக் கமன் இல்லாம சொன்னே அதான் சொல்றேன்ல அவன் வந்து 48 மணி நேரம் தான் ஆச்சு 48 மணி நேரத்துல ஒரு லிஸ்டே கொடுத்துட்டான் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துட்டான் வந்த கூலிக்கு டாமினிக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டான் சாப்பிட்டுட்டு போய் தோக்கவும் செஞ்சுட்டான் அவன் டாமினிக்கு இப்போ வந்து என்னன்னா அவன் கர்ஸ்டு எவனும் அவன் பக்கத்துல வரக்கூடாதுன்ட்டு எல்லாரும் சுத்துவாங்க பேக் ஸ்டேஜ்ல ஆமா அவன் வந்துட்டாவே தெரிச்சு ஓடுவாங்க பென்டா எடுத்துக்கலாம் பென்டா AEW வந்ததுல இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டான் டாமினிக்கிட்ட நிறைய வாட்டி தோத்துட்டான் ருசேவ் கிட்ட தோத்தான் நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு நியூ டே கூட ரிவல்ட்ரி போச்சு எல்லா மேட்சுமே பேங்கர் கொடுத்தான் எல்லா மேட்சும் நல்ல மேட்சா இருந்தது இதுல வந்து
அதே மாதிரி அவன் எந்த டைட்டிலுக்காக அவன் அதிக டைம் ஃபைட் பண்ணானோ அதே டைட்டில வெசல்மனியாவுக்கு அவன் டைட்டில் எடுத்து போறதுக்கு கொடுத்து வழிவகுத்து வர ராலியே வந்து அவனுக்கு டைட்டில் கொடுத்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஒரு டாமினிக் ஃபேனா எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சரி பரவாயில்ல. டாமினிக் பத்தி பேசணும்னா டாமினிக்கோட ரெயின் வந்து ஜான்சினா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது. ஜான்சினா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜான்சினா வந்து செப்டம்பர்லயே செப்டம்பர்ல நவம்பர்லயே ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஜெயிச்சதுல இருந்து டாமினிக் இங்க வரவே இல்லை. முன்ன இருந்த டாமினிக் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. டாமினிக் தான் வந்து அதிக டைம் ஃபைட் பண்ணதே ரால. ஓகேவா? அப்பேற்பட்ட டாமினிக்கே வந்து பார்ட் டைம் ஆயிட்டான். ஏன்னா இன்ஜுரி, நடுவுல இன்ஜுரி, ட்ரிபிள் ஏ போனா அந்த இன்னொரு மெகா சாம்பியன்ஷிப் இருக்கு. ஆனா அந்த டைட்டில் மெகா சாம்பியன்ஷிப்பே அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு கரெக்டா இருந்தது. அவன் லூச்சாடோரில் வந்து அவன் வந்து கிரேட்டுன்னு காமிக்கிற கரெக்டாக இருந்துச்சு. அதை கொஞ்ச நாள் வச்சிருந்து அங்கே போய் பண்ணுறான் அந்த ரெஸ்லிங் ஸ்டோரி அங்கே முடிச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு இவன் வந்துடணும். அப்போ தான் வந்து இவன் டபிள்யூடபிள்யூல ஃபுல் டைமராக பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா இப்போ அவன் இங்கே வந்து கேமியோ பண்ணிட்டு அங்கேயும் போய் கேமியோ தான் பண்ணுறான். இங்க ஜான்சினா கிட்ட இருந்து திரும்ப ரிட்டர்ன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க டாமினிக் அவன் எதுவுமே பண்ணல. இங்க அதை டிஃபெண்டே பண்ணல. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா அப்படின்னா வந்து பின்பாளருக்கு தான் போகுது, பின்பாளருக்கு உங்களுக்கு ஸ்டோரி பில்டு பண்ண போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இல்ல யாருமே சொல்ல முடியாது. அதனால நானும் சொல்றது தப்பு கிடையாது. நீங்க எதிர்பார்த்தீங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. எதிர்பார்த்தாங்க அதை, நான் எதிர்பார்க்கல. நீ டாமினிக் ஃபேன், நீ டாமினிக் தான் வச்சிருப்பான்னு நினைப்பேன். ஆமா, நான் ரெசல்மேனியா வரைக்கும் நாங்க போக நினைச்சேன். அது நடுவுல புடுங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். அவன் எதுவுமே பண்ணல. அதனால வந்து சரி ரெசல்மேனியா அது மூலமா இப்ப அவனுக்கு இன்ஜுரி டாமினிக்கு. ஆமா, எதுவும் பண்ண முடியாது. லிவ் மார்கன் ஸ்டோரிக்காக அவசரமா வந்தாமாமா ஆக்சுவலா. அதான் இப்ப என்னன்னா டைட்டில் மாத்திட்டாங்களா, ரொம்ப டிசர்வ்டு. இப்ப பென்டா கண்டிப்பா வாரம் டிஃபெண்ட் பண்ணுவான், இல்ல வாரம் வரப்போறான். வந்து இப்ப வந்து அந்த இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் வந்து ரெசல்மேனியாக்கு எந்த மாதிரி மாத்துறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ட்ரிபிள் த்ரெட் வைக்க போறாங்களா, ஃபேட்டல் ஃபோர் வைக்க போறாங்களா, இல்ல முன்ன மாதிரி லேடர் மேட்ச் வைக்க போறாங்களா? லேடர் மேட்ச் வேணும். ரெசல்மேனியால ஓபனிங்ல ஒரு லேடர் மேட்ச் இப்போலாம் வைக்கிறதே இல்ல. ஜேடி இவனும் சுத்தி கொடுங்க சார். ஒரு கட்டத்துக்கு மேல டாமினிக்கு என்னால முடியல, அந்த சுத்தி எடுத்து கொடு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து இருங்க நான் வரேன். அப்ப வந்து ஜேடி வந்துட்டு இந்தா நான் வரேன் அப்படின்னு போய் எடுத்துடுவான். அங்க வந்தாரு சார் நம்ம உசிதமணி. நோ முடியாது, டாமினிக்னால முடியும், அவனே பாத்துக்கோ அப்படின்றான். அது எந்த டைம்ல அவன் சொல்றான்னா டாமினிக் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் ரிங்ல தொங்கிட்டு இருப்பான். ஏப்பா சுத்தி எடு அப்படி அவனே பாத்துக்குவான், நீ எல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ அங்க வந்து பென்டா எகிரி இவங்க ரெண்டு அடிச்சுட்டு உள்ள வந்து டைட்டிலையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ டாமினிக் என்ன பண்ணுவான்னா, இங்கதான் வந்து ஜட்மெண்ட் வந்து பிரியவே போகுது. டாமினிக் டைரக்டா என்ன பண்ணுவான்னா பின்பேலர் தான் குறை சொல்லுவான். உன்னாலதான் பிரிஞ்சது, நீ மட்டும் எனக்கு அங்க ஹெல்ப் பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்து அவனை அடிச்சு ஜெயிச்சிருப்பேன் அப்படின்ட்டு போகும். ஓகேவா? ரெண்டு சினரியோ நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னோட ஒப்பீனியன் கணிப்பு. ஒண்ணு பின்பேலர் பிரிஞ்சு வந்துருவான், இங்க வந்து நான் டைட்டில் மேட்ச் நடக்க போகும். அப்படியா? அப்படி இல்ல அப்படின்னா இன்டர்கனல் சாம்பியன்ஷிப் இந்த லேடர் மேட்ச் மாதிரி, இல்ல இந்த கான்ட்ராக்ட் மேட்ச் மாதிரி, இல்லைன்னா ரெண்டு பேருமே உள்ள நடக்கும். கரெக்டா? அப்படி இருக்கப்ப ரெண்டு பேருமே உள்ள போயிருவாங்க. போன வருஷம் டாம் ஜெயிச்ச மாதிரி டாம பின் பண்ணி பின்பாளர் ஜெயிப்பான். ஓகேவா? அப்படி ஜெயிக்கிறப்ப இவங்க ஸ்டோரி ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு வியூ என்னன்னா, சரி நீ தானே டைட்டில் விட்ட, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, நான் வந்து ஜட்மெண்ட் டேக்கு அந்த கோல்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்பாளர் போய் அந்த கோல்டு எடுத்துட்டு வருவான். இப்ப அடுத்து கம்மிங் பேக் டு மோஸ்ட் ஹைப்டு ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் எவர் இன் தி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனா இதுக்கெல்லாம் வந்து 50-50 போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளே போஸ்ட் போட்டா இது என்ன நீ இவனை வந்து பிரைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரூப் அடிக்குது. நீ என்ன எல்லா பக்கம் அந்த போஸ்ட் அது எனக்கு எப்படின்னா, எனக்கு உங்க போஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்தது. என்னன்னா ரோமன் வந்து பங்குக்கு எதிராக செக்மெண்ட் பண்ணா ரோமன் கலங்க விட்டுட்டான், ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டான், அவனை கலங்க அடிச்சுட்டான்னு போடுறீங்க. பங்கு ரோமனுக்கு எதிராக பண்ணா ரோமன் வருவான் பாரு இதுக்கு பதிலடி கொடுக்க அப்படின்னு போஸ்ட் போடுறீங்க. அப்ப இவன் குக்குடு பண்ணலையா, இவன் வந்து இது பண்ணலையா, கலங்கடிக்கலையா, இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா, எனக்கு புரியவே இல்லை. அதாவது இப்போ என்னப்பா இப்படிலாம் பேசுறேன். வந்து ப்ரோமோ பேட்டில் வந்து 1-1-1-1 தான் போகுது. ஆக்சுவலாக இவன் அந்த மாதிரி பண்ணலன்னா நீங்கள் இதுவான் சைடில் இருந்து பேசுறது ஓகே. ஆனால் உண்மையாலுமே அவன் செமையான ப்ரோமோ பண்ணிட்டான். கரெக்டா? இவன் உண்மையாலுமே குக் பண்ணிட்டான். அவனை ரோமனோட ரியாக்ஷனே வந்து அதுதான் காட்டுச்சு. இந்த வாரம் வந்து ரொம்பவும்
பங்க் செஞ்சு விட்டான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோமோ ஸ்டார்ட் ஆனது எப்படி அப்படின்னா வந்து ஆரம்பத்திலேயே அவன் வந்து ரோஸ்ட் பண்ற மோட்ல தான் வந்தான். ஆ ஆ வந்துட்டு இப்ப என்ன உனக்கு அக்னாலேஜ் பண்ணுமா, சரி உனக்கு அக்னாலேஜ் பண்ணிடுறேன், அது அது நீ ட்வீட்லயே போட்டு இதை சொல்ல போயிருக்கலாம் வந்தீங்கன்னா இது ட்வீட்லயே போட்டு போயிருக்கலாமே ஆ சொன்னதுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவனை பேசினான். ம். பேசிட்டு இவன் பாட்டு கிளம்பி போனான். நீ என்ன எங்கிருந்து அவன் ட்ரிகர் ஆயிடுவான். ஆ ட்ரிகர் ஆயிட்டு வச்சு பர்சனலாவே அட்டாக். போன வருஷம் எப்படி சார்லெட்டுக்கும் டிஃபனிக்கு நடந்ததோ ஆ அந்த மாதிரி சர மாதிரி பர்சனலாவே அட்டாக். ஆமா ஆமா ஃபேமிலி பத்தி ரோமன்னா பேசினோடனே ஃபைனல் பஸ் வருவாரன்ல எதிர்பார்த்துட்டேன் ஆமா நான் நீ நினைச்சுக்கிட்டே இரு, அவன்லாம் வர மாட்டான். ஆ, அதான் ரோமனோட ரியாக்ஷனே அப்படியே திகைச்சு போயிடலன்னா அவன் ஆமா என்ன ஆமா ஆமா பண்றதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம அதான் உன்னை வந்து உங்க அப்பா பக்கத்திலே புதைக்கிறேன்ட்டு போயிட்டான். புதைக்கிறேன்ட்டு அதெல்லாம் முரட்டு ஸ்டேட்மெண்ட் அவனே முரட்டு ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ம் அடுத்த வாரம் வருவான் பாரு ரோமனு. ம் ம் அதை தான் உன்- போட்டிருந்தீங்க உன்- போஸ்ட்லேயும் உன்னை 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 புதைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஏன்னா நாய்க்கு பக்கத்துல எப்படி புதைக்கிறதுன்னு சொல்லி கேட்க போறான். என்னையாவது அப்பா டேய் பக்கத்தில் புதைக்கலாம் நாய் பக்கத்தில் புதைக்கணுமா அப்படின்னு வந்து பர்சனல் அட்டாக் போடுவான் ம் ம் அதான். ஆனா அடுத்த வாரம் ப்ரோமோ பேட்டிலுக்கு நடந்ததுன்னா அது எப்படி நடக்கும்னு தெரியல. எப்படி விசல்மணிக்கு முன்னாடி ரெண்டு பேருமே ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் நடக்கும். ஆனா மொத்தல இந்த ராவா இருக்கட்டும் எலிமினேஷன் ஜம்பரா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ என்னன்னா ஃபேன்ஸ் அந்த எதிர்பார்த்தது எலிமினேஷன் ஜம்பர்லாம் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது தான். ரியா ரிப்ளி இங்க வின்னு, அங்க ரேண்டி ஆட்டன் வின்னு, ராண்டி ஆர்டன் இங்க பண்ணதெல்லாம் ஏஜேலி. ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அது நடக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே எதிர்பார்ப்பாங்க ஆனால் அது ஆமா நடக்குது அது நடந்துருச்சு. நடுவுல ஏஜேலி வந்து டைட்டில் வின்னு நினைச்சு பாரு. அதான் அப்புறம் ராண்டி ம், சேம்பரில் ஜெயிச்சிட்டான் இங்கே ம். பங்க் விசஸ் ரோமன் ரோட் டு ரெசல்மேனியா மெயின் இவன்ட்டு துளைக்குது சரியா கிக் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா இப்போது ராண்டியோட ஆக்சுவலாக வந்து அது ஸ்மாக் டவுனில் தான் பேசணும் ஆனால் வந்து இது சேம்பர் மெயின் இவெண்ட்ன்றதுனால சொல்கிறேன் ட்ரூ கோடியை காசு பண்ணிட்டான் ஆல்ரெடி அதாவது டைட்டில் மேட்ச்க்கு வரக்கூடாதுன்னு டைட்டில் மேட்ச்காரனே வந்து காசு பண்ணிட்டான் ரெண்டு பேர்த்த இப்போ ரெண்டு பேருமே ம், ட்ரூனால தான் நாங்கள் தொத்தா அதனால எனக்கு ஸ்பாட்டு கொடுங்கன்னு நிற்கிறாங்க கோடியும் சரி ஜேக்கப்பும் சரி ஆமா இப்போ வந்து ராண்டி ஸ்பாட் ஷீல்டு நீ எவனை வேணா எங்கே ஆமா வேணா அடிச்சுக்க நான் டைட்டில் மேட்ச்சில் இருப்பேன்ட்டு ஷீல்டு ஆமா இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது ராண்டி டைட்டில் அடிக்கணும் ஹீல் ராண்டி எங்களுக்கு வேணும் ஹீல் ராண்டி ரன்னு ஆமா வேணுன்றது இப்போது அதுக்கு போகிறாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் இப்போ நியூஸ் என்ன வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்மாக் டவுன்லேயே வந்து கோடி ஓடி டீத்து. கோடி வந்து ஜெயிச்சுட்டு உங்களுடைய பழைய ஆசையான கோடி ராண்டி மேட்ச் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா ரேண்டி ரூம கிட்ட இருந்து காசு பண்ணி தப்பு பண்ணிட்டான். அந்த ஆ காசு பண்ணதுனால அதாவது விட்டுருந்தா அவங்களே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க சார் விட்டுருந்தா இவன் போய் அவன் ஜெயிச்சிருக்க தேவையில்லாம மாட்டான். தேவையில்லாம ஜேக்கப்பை பண்ணி இப்போ ஜேக்கப் எனக்கு வேணுமே வேணுங்கிறான் ஆமா ஓகேவா ஜேக்கப்பும் வேணுங்கிறான். இப்போ இப்ப கோடியும் கேட்பான் வந்து கோடியும் கேட்பான். நானே இப்ப ஜெயிச்சிருப்பேன் அவன் வந்தனால ஜெயிக்கல அப்படின்றப்பான் ஆமா ஆமா ரேண்டி வந்து அங்க ஷீல்டு ஓகேவா. ஷீல்டு ஓகேவா இப்போ நீங்க என்னன்னா என்ன தேட்டர்ல என்ன படம் வேணா போடுங்க. ஆனா விசில்மணியானா ரேண்டி அமுக்குங்கிற மாதிரி ரேண்டி உட்காந்துட்டான். ராண்டி உக்காந்துட்டான் ஓகேவா. ராண்டி ஆமா தவிர்க்க இப்போ முடியாது ஆமா இப்ப இவனுங்க 3 பேர் தான் இப்ப இது. அடுத்த வாரம் வந்து இவங்க 2 பேத்துக்கு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல இப்போ யார் ஜெயிக்க ரூமர் போறான்னு என்னன்னா தெரியல. ரெண்டுத்துக்குமே யோசிக்கிறாங்கன்றதா வந்திருக்கு இப்போ வரைக்கும் ஓகேவா ஆ. ஃபேட்டல் ஃபோர்வையும் யோசிச்சிருக்காங்க டைட்டில் மாற்றவும் யோசிச்சிருக்காங்கன்னு தான் ரூமர் வந்திருக்கு இப்போ என்னன்னா சத்தியமாக டைட்டில் மாற்றினாங்கன்னா சத்தியமாக நல்லா இருக்காது மெயின் ஈவெண்ட் ஃபேட்டல் நல்லாவே ஃபோர்வே இருக்காது. சூப்பராக இருக்கும் ஹைப்பை யார் தூக்கிட்டு போவா? இப்போது ட்ரூ மெகண்டேரு அந்த ஹீலா இருக்கிறனால தான் அந்த டைட்டிலுக்கே இப்போ அழகா இருக்கு. அவன் அந்த அந்த அளவு போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கறனால தான் அந்த டைட்டிலுக்கே அங்கே அழகா இருக்கு. ட்ரூ மெகண்டேர் அங்கே டைட்டில் இல்லாம ஜேக்கப் பாட்டோன்னு ஹைப் ஏற்றி கூட்டு போவான் மிஸ்மணியாக்கு. இப்போ ரெஸ்லிங்கில் அதுதான் சொல்றேன். அன்பிரடிக்டபிலிட்டி தானே மேட்ரு ஏன்னா ஆமா ஆமா கோடியும் வேணும் புதுசாக வர ஜேக்கப்பு வேணும் அதாவது டைட்டில் 2 வருஷமாக வச்சுருந்த கோடியும் வேணும் ஜேக்கப்பும் ஆமா வேணும் இப்போ ஆமா டைட்டில் வச்சிருக்க இவன் ட்ரூவும் வேணும் ஆமா ஓஜி ராண்டியட்னும் வேணும் ரேண்டி வேணும். இத்தனை லேயர் இருக்கிறப்ப தான் அங்கே வந்து அந்த ரெஸ்லிங் மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் ஒன் ஆமா ஆன் வச்சா இப்போ எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியுது ஆமா இப்போ மெயின் இவெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு 1-on-1 இருக்குது இதுலேயும் 1-on-1 வர்றது ஜென்ரல் தான் ஆனால் ஃபேட்டல் ஃபோர்வே ஒரு வாய்ப்பு நீங்களே கிரியேட் பண்ணிட்டீங்க அதை ஏன் திரும்ப ஸ்கிராப் பண்ணுறீங்கன்றது தான் கேள்வி அதான் நன்றி ஓகே guys. இந்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். முடிஞ்சா நாங்கள் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போகிறோம், நீங்கள் பார்த்துங்க. ஆமாம் அப்புறம் ஆமாம் ரொம்ப லென்த்தாக இதே வச்சு மாதிரி இதே வந்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரா ஸ்மாக்டவுன் ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரே வீடியோவாக போட ட்ரை பண்ணுறோம். ம் அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா ஒவ்வொரு நாங்கள் ஷோக்கும் வந்து போடுறோம் ம் ஒவ்வொரு ஷோக்கும் நாங்கள் போடுறோம். நான் NXT பார்ப்பேன். இன்னொரு அட்மின் வந்து NXT பார்க்க மாட்டாரு. அவரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து NXT NXT பார்க்க வச்சு அதுக்கும் கூட முதல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ போடுறோம். ஓகேவா நல்லா இருக்கா உங்கள் ஆ, ஒப்பீனியன்லாம் சொல்லுங்க உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. நாங்கள் இந்த வீடியோ எப்படி ஒப்பீனியன் சொல்லுங்க. போகுதுன்னு பார்த்துட்டு
ஆமா. இதை வந்து வீக்லி ஷோஸ்க்கு ஒவ்வொன்றா கண்டினியூ கண்டினியூ பண்ணுறோம். பண்ணலாமான்னே நாங்க யோசிக்கிறோம். ஆமாம். அதாவது இது ரேண்ட் தான். மத்தவன் எங்க புலம்பல் தான். இத நாங்க வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். நம்ம ட்ரோல் WWE தமிழோட Instagram பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2யுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாரி உங்களுக்கு எதுவும் பர்சனலா கேட்கணும்னா, நம்ம பேஜோட இதுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் எங்க இன்ஸ்டாக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. டிஎம் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். ஆ நீங்களும் வந்து இந்த ரேண்ட்ல வந்து நீங்களும் சேர்ந்துக்கிட்டு, "ப்ரோ இவன் பண்றதே பிடிக்கல ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? நாங்களும் கோடியெல்லாம் எங்க அடிச்சு குழம்புல நொறுக்குங்க போட்டணும். அப்படின்னு உங்களுக்கு நாங்களும் ஒப்பீனியன் அத சொல்ல போட்டணும். நீங்க என்ன தோணுச்சுன்னா, இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம பேஜ்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் நாங்க புலம்புறதப்போ நீங்களும் சேர்ந்து புலம்பலாம். நாங்கள் நீங்க உங்களையும் இன்வைட் பண்ணி உங்களோட உங்கள ஒப்பீனியன் இன்வைட் சொல்லி பண்ணி உங்கள நீங்களும் ஒப்பீனியன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வீடியோல வருவோம். ஒரு நாள் கேஸ்ல நம்ம உள்ள போவோம். கேஸெல்லாம் இல்லை, ஜாலியாக பேசுவோம். ஜாலியா பேசுவோம். ஒப்பீனியன் அப்புறம் சொல்லிக்குவோம். WrestleManiaக்கு, ரா, ஸ்மாக்டவுன், பிஎல்இக்கு எல்லாத்துக்குமே வந்து மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்க எல்லாரும் டிஸ்கார்ட்ல நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல தான் எல்லாருமே மேட்ச் பார்க்குறோம் லைவ்ல. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நீங்களும் அந்த ஸ்லாட்ல வந்து உட்காருவீங்க. நீங்களும் வந்து பார்க்கலாம். நம்மலாம் வந்து வாட்ச் மறக்காம எல்லாம் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஒட்டுக்கா ஆமா, ஒட்டுக்கா சேர்ந்து எல்லா பிஎல்லையும் பார்க்கலாம், வீக்லி ஷோஸ்லாம் பார்க்கலாம். ஆமா, ஸோ ஆமா, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். ஆமா. நம்ம ஒரு வெஸ்லிங் இவ்வளோ நாள் ட்ரோல் பேஜா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு இந்த ட்ரோல் WWE தமிழ்ங்கிறத வந்து ஒரு வெஸ்லிங் கம்யூனிட்டியா சேஞ்ச் பண்ண தான் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். அதனால தான் மேக்ஸிமம் வந்து நாங்க யாரையும் ட்ரோல் பண்ணாம, ஜென்ரலா நியூஸ்லேருந்து, ரூமர்லேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஒரு பிளானோட ஒரு ஒரு அந்த பேஜ வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இதனால ரீச் கம்மியாகுது, திடீர்னு அதிகமாகுது. எதையுமே பொருட்படுத்தாம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். ப்ராப்பரா விஸ்லிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். தமிழ் கம்யூனிட்டி. அது கரெக்ட்டான கம்யூனிட்டிய பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஹேட்டும் இல்லாம கரெக்ட்டான கம்யூனிட்டிய பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ ஒரு டார்கெட்ல போயிட்டு இருக்கோம். அதனால உங்களோட சப்போர்ட் குடுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எது மாத்திக்கலான்ட்டு. நீங்க ஒரு கமெண்ட் பண்ணாலும், ஒரு மெசேஜ் பண்ணாலும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு 2, 3 பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். எல்லா நியூஸும் வந்து கவர் பண்றீங்கன்னா, இது அப்ரிஷியேட் பண்றீங்க. அதுதான் எங்கள இன்னும் பூஸ்ட் பண்ணுது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தேங்க்ஸ். பேஜ் ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க தான் எல்லாமே. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கேத்த மாரி மாத்திக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால லென்த்தா இருக்கலாம். சில டாபிக் வந்து ஆஃப் டாபிக்கா போயிருக்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நாங்க இது பண்ணிப்போம். இது ஃபார்மட்டான வீடியோவே கிடையாது. இது நாங்க சும்மா நார்மலா எப்பயுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். நாங்க பேசிட்டு இருக்கிறத நாமே அத ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடாது அப்படின்ட்டு, தான் இவரு சொன்னாரு. இவரு சொன்னதுனால நானும் ஓ! அப்படியே அவரா? அ யார் அவன்? சொன்னதால நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால உங்களோட சப்போர்ட் குடுங்க கைஸ். சரி, ஆரம்பிச்ச மாரியே முடிக்கிறேன். அந்த 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 பெல் சவுண்ட போடுங்க. எந்த பெல் சவுண்டு?